விவசாயிகள் கிட்ட வீட்டுல ஏதாவது பழங்கள் இருந்துச்சுன்னா, பழங்கள் நல்லா பழுத்து போச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாளி பழம், வாழைப்பழம் பழுத்து போச்சு, சாப்பிட முடியல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாட்டில் எடுங்க, கை போற மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில். இது ஒரு 1/4 கிலோ இருக்குன்னு வைங்க, பழங்கள், பப்பாளி, வாழை போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சிடணும். 1/4 கிலோ வெல்லம் அது கூட போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு தண்ணி ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் போட்டு பாட்டில நல்லா மூடி வச்சு குளிக்குங்க. டெய்லி குளிக்க விட்டுருங்க. அவ்வளவுதான். ஒரு 40-45 நாள்ல அப்படியே ஓபன் பண்ணா சாராய வாசனை வரும். அருமையான ஃபெர்மெண்டட் லிக்விட் டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க. எக்ஸலன்ட் ஃபர்டிலைசர். இதே மாதிரி தான் மீன், அதுல தான் மீன் அமிலம், அதுவும் வெள்ளத்தை கலந்து அடிக்கிறது தான். வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு வாழைப்பழத்தை பத்தி அவர் பேசினாரு, அது குழந்தைக்கு கொடுத்துருங்க. அந்த தோல் வந்து ஒரு பாட்டில போட்டுருங்க. நீங்க வாழைப்பழத்தை நீங்க சாப்பிடுங்க. தோல் வந்து இன்னைக்கு மேனகா மேடம் வாழைப்பழத்தை கூட உரிச்சு மாட்டுக்கு கொடுக்க போனாங்க. எங்க அவங்க எங்க இருந்தாலும் கேட்டுக்க, மாட்டுக்கு தோல் உரிச்சு கொண்டு போய் கொடுக்க போறாங்க வாழைப்பழத்தை அவங்க. அந்த தோலை வந்து நீங்க பாட்டில போட்டுட்டு தண்ணி ஊத்தி வச்சிருங்க. 3 நாள்ல இருந்து 4 நாள், 3 நாள்ல இருந்து 4 நாள் அப்படியே விட்டுருங்க. அப்படியே அது அழுகி போயிட்டு தண்ணி வந்துடும் இல்லையா, அந்த தண்ணியை அப்படியே வடிகட்டி எடுத்து தண்ணி கலந்து, நார்மலா 1:10, இது 1 லிட்டருக்கு 9 லிட்டர் தண்ணி கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க. செடியெல்லாம் அருமையா பூக்கும் உங்களுக்கு. ஏன்னா பொட்டாசியம், ரிச் இன் பொட்டாசியம். அந்த வாழை தோல் வந்து அப்படியே அப்படியே பொசு பொசுனா ஆயிடும். அந்த மண்ணை அப்படியே தோண்டி அப்படியே பத்திச்சு விட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. அசைவம் மேனக்கா உங்களை பத்தி தான் சொன்னேன், வாழைப்பழத்தை பிரிச்சு மாட்டு கொடுத்தீங்கன்ட்டு. நீங்க ஐஸ்கிரீம் அடுத்தது தோல் போட்டு தயாரிங்க. அடுத்தது வந்து முட்டை சாப்பிட்றாங்க நிறைய பேர். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல முட்டை இருக்கு. முட்டை ஓடு வந்து உள்ளார ஜவ்வு ஓட்டிட்டு இருக்கும். ரைட், அப்படி அப்படியே நல்லா கசக்கிட்டு லைட்டா ஒரு பேன் வச்சு, சட்டி வச்சு லைட்டா வறுத்துடுங்க. லைட்டா வறுக்கணும், ஜவ்வு காஞ்சிடும். அந்த முட்டை ஓடு லைட்டா பிரவுன் கலர் ஆயிடும். முட்டை ஓடுல நிறைய கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு பாட்டில போடுங்க, எந்த மாதிரி பாட்டில் தான் பரவாயில்ல போடுங்க. 1 இன்ச்சுக்கு போட்டீங்கன்னு வைங்க, அளவு இடிச்சு போடும்போது 1 இன்ச்சு வந்துருது. இன்னும் 1 இன்ச்சு மேல நிக்கிற மாதிரி, அதாவது அமுங்கி போய் மேல 1 இன்ச்சு நிக்கிற மாதிரி வினேகர், சாதாரண வினேகர், சாதாரண வினேகர் கடையில விற்கிறதுல ஊர்க்காவுக்கு போடுறோம், அந்த வினேகர் அது போட்டு விடுங்க. போறோம் புடு புடு புடுன்னு அப்படியே பபிள்ஸ் வரும். ஏன்னா உங்களுக்கு வினேகர் வந்து அஸ்டிக் ஆசிட், முட்டையோட கால்சியம் கார்பனேட், பப்ளிக் வரும். பப்ளிக் வந்து உங்களுக்கு ஒரு நாள் அப்படியே அழுத்துரும். 2 நாள் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க. அருமையான பெஸ்டிசைட் உங்ககிட்ட ரெடியா இருக்கு. இந்த மாதிரி பல பொருட்கள் நீங்களே தயாரிக்கலாம், பல பொருட்கள் நீங்களே உருவாக்கலாம். மண்ணுடைய நலத்தை உருவாக்கணும், மண்புழு மீண்டும் கொண்டு வரணும், மண் வாசனையை கொண்டு வரணும். இதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். அப்போ மண்ணை வந்து நீங்க நல்லபடியா பாத்துக்குங்க. வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க, இன்னொரு 5 மினிட்ஸ், வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க நிறைய பேர் வந்து போய் வாங்கும் போது இந்த தேங்காய் நார் கோகோ பீட் மட்டும் தான் கொடுக்குறாங்க டிபார்ட்மெண்ட்ல. கோகோ பீட்ல வளரும், அதை பத்தி நான் ஒன்னும் தவறு சொல்ல. ஆனா வெறும் கோகோ பீட் போடுறதோட 1 பங்கு கோகோ பீட், 1 பங்கு மண்ணு, 1 பங்கு எரு, இது 3 கலந்து போட்டீங்கன்னா அருமையா வளரும், அருமையா வளரும். 2வது மண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க கையில கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணியை சேர்த்துருங்க. மண் எடுத்துக்க கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துட்டு கையால் திரி தயாரிக்கணும். திரி 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 இந்த வத்திக்கு வைக்கிறோம் இல்லையா, லைட்டுக்கு, இப்போ இந்த விளக்குக்கு வைக்கிறோமா, அந்த மாதிரி ஒரு திரி. ஐயா நான் தயாரிச்சேன், திரியே தயாரிக்க முடியல என்னால அப்படின்னா அது மணல், அதுல சரியா வளராது. திரி பண்றேன் 2 அங்குலம் 2.5 அங்குலம் போகுது, அது களிமண். சிலதுக்கு தான் உபயோகமா இருக்கும், எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்காது. திரி பண்றேன் 1 அங்குலம் 1.5 அங்குலம் வந்த உடனே உடையுது, அருமையான மண்ணு. அந்த மாதிரி மண்ணை யூஸ் பண்ணுங்க, சிம்பிளா பண்ணுங்க. நீங்க குழந்தைங்க வீட்டுக்கு போன பிறகு கொஞ்சம் மண்ணை எடுத்து ஒரு பாட்டில போட்டுக்குங்க, கண்ணாடி பாட்டில ஒரு கிளாஸ்லயோ போட்டுட்டு தண்ணி ஊத்தி நல்லா கரைக்கி விட்டுருங்க. உங்க சாயிலுடைய காம்போசிஷனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, அதுல மேல எவ்வளவு ஆர்கானிக் மேட்டர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. மண் ஒரு நல்ல மண்ணை பார்த்தா மண் நலம் தான் மனித நலம். நாங்க மனித நலம் தனியா மண் நலம் தனியா பேச முடியாது. அதே நேரத்தில் தண்ணியுடைய தண்ணி இன்னைக்கு கிடைக்கல, வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ல இருந்து போகணும் அப்படின்றாங்க. நான் அரசுடைய பிளானிங் கமிஷன் மெம்பர் கூட இருக்கிறேன். நேற்று தான் முன்னாடி வாட்டர் பாலிசியும் பிரசன்ட் பண்ணேன் கவர்மெண்ட்டுக்கு. அப்ப அந்த வாட்டர் இன்டென்சிவ் கிராப் நாங்க குறைக்கணும் அப்படின்னு சொன்ன, வாட்டர் சொன்னாலே உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி தான் மண்ணில் உப்பு அதிகமா போட்டீங்கன்னா
நைட்ரேட் நைட்ரோஜன் உப்பு, பாஸ்பேட் பாஸ்பரஸ் உப்பு, பொட்டாசியம் உப்பு. உப்பு அதிகமாக போட்டீங்கன்னா மண் என்ன கேட்கும்? தண்ணி கேட்கும். ஸோ நாங்கள் உரத்தை குறைப்போம், எருவை அதிகப்படுத்துவோம், நல்ல ஒரு உணவு உற்பத்தி செய்வோம், மண் நலமாக்குவோம், வளர பயிர் நல்லா ஆக்குவோம். அதுல இருந்து தான் உங்களுக்கு நலம் வருமே தவிர வெறும் மருந்து சாப்பிட்டோ ஆடத்தோட குடிச்சோ உங்களுக்கு நலம் வராது. மண் நலம், மனித நலம், சுற்றுச்சூழல் நலம். வாழ்த்துக்கள். Wish you all the best. Good luck to you all children. Thank you very much. Good.